ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் கௌஷிக். மேரேஜ் இஸ் கேரின்றது ஏன் சொல்கிறாங்கன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். யூபியில் மீரட்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர் அவரோட ஃபேமிலி அவரோட பொண்ணோட ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தார். ஆனால் அந்த எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணது என்னமோ லண்டனில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணுக்கு பிறந்த நாளுன்றதுனால அந்த ஒரு ரீசனுக்காக அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த இந்தியாவுக்கு வந்தார். ஆனா அவங்க ஒய்ஃப் அவருக்கு தந்த ஒரு பரிசு ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருந்தது. அவங்க ஒய்ஃபுக்கும் நீண்ட நாள் ஸ்கூல் நண்பருமான ஒருத்தவருக்குமே ஒரு அஃபேர் இருந்தது. இந்த அஃபேரை தெரிஞ்சுக்கிட்டா அவர் ஹஸ்பண்ட் இதை பத்தி கண்டிச்சிருக்கார் ஒய்ஃப். இது பிடிக்காத அந்த அந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை எப்படியாச்சும் கொலை பண்ணணும் முடிவு எடுத்தாங்க. ஆனா அவங்க கொலை பண்ண விதமும் ரொம்ப ரொம்ப கொடூரமான விதம் கேட்கவே ரொம்ப அந்த ஊர் மக்களும் ரொம்பவே அதிர்ச்சியில இருந்தாங்க. அந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட புருஷனுக்கு மயக்க மருந்து கொடுத்து தலை தனியா, கால் தனியா, கை தனியா துண்டு துண்டா வெட்டிட்டாங்க. வெட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு தெரியாம 200 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் நம்ம தண்ணி பிடிச்சி வைப்போம்ல, அந்த டேங்க்ல அந்த பாடியை போட்டுட்டு காங்கிரீட்டை வச்சு மூடிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டும் போல அதை அவங்க வீட்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஹோலியை செலிப்ரேட் பண்றதுக்காக காஷ்மீர் போயிட்டாங்க. ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருந்து ஏதோ துர்நாற்றம் வருதுன்னு சொல்லி சுத்தி இருக்கிற மக்கள்லாம் போலீஸ்ல கேஸ் கொடுத்த உடனே அந்த வீட்டை உடைச்சு எங்க இருந்து துர்நாற்றம் வருதுன்னு செக் பண்ணும்போது அந்த சின்டெக்ஸ் டேங்க்ல இருந்து வரத வாசனையை வச்சு அந்த சின்டெக்ஸ் டேங்கை உடைச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்குள்ள இருந்தது தலை தனியா, கால் தனியா, கை தனியா, உடம்பு தனியா இருந்த உடல் பாகங்கள். இதை பார்த்தோன்னே போலீஸே அதிர்ச்சிக்குள்ளானாங்க. இதை பத்தி எங்க என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போது கடைசியில பார்த்தா அந்த அஃபையர்னாலதான் இந்த கொலையே நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸ். ஸோ இது இப்போதைக்கு யூபிஏவே உலுக்கிக்கிட்டு இருக்க நியூஸா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?